வணக்கம் நண்பர்களே. மீனாட்சி சீரியல் சியம பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்துல ஆதி நம்ம ஜீவாவை கொல்லதுக்கு கத்தியை தூக்கிட்டு வராங்க அப்படின்னே சொல்லலாம். ஒரு கட்டத்துல அதுல இருந்தெல்லாம் நம்ம ஜீவா தப்பிறாங்க. ஆனா மீனாட்சி, இந்த பாரு, நீ என்னை கல்யாணம் பண்ணிட்ட, அதுக்காக நான் உன் கூட காலம் ஃபுல்லா சேர்ந்து வாழுவேன் அப்படின்னு ஒன்றும் கிடையாது. நீ திருந்தலை. இந்த 3 மாசத்துல அக்டோபர் 1ஆம் தேதி நான் உன் மேல இந்த தாலி செயினை தூக்கி எரிஞ்சுக்கிட்டு நான் உன்னை பிரிஞ்சு போயிட்டே இருப்பேன் அப்படின்னு அந்த இடத்துல 3 மாச கெடு நம்ம ஜீவாவுக்கு விதிச்சிருக்காங்க. மீனாட்சி, இந்த பாரு மீனாட்சி, கண்டிப்பா நீ இந்த 3 மாசத்துல என்னை பற்றி புரிஞ்சுக்கிடுவ. இந்த தாலி உன் கழுத்துல நிலைச்சி இருக்க போகுது அப்படின்னு அந்த இடத்துல நம்ம ஜீவா மீனாட்சி கிட்ட சொல்றாங்க. ஆனா அதே நேரத்துல பார்த்தோன்னா காலையில எழும்புன உடனே நம்ம மீனாட்சி குளிச்சுக்கிட்டு சாமிக்கு போச்சை போடாங்க. இது சாம்பிராணி போடுறது, அந்த வாசம் நம்ம அப்பத்தாவுக்கு ஆகாது. இப்படி புகை வீட்டுக்குள்ள வர வந்தா எங்க அம்மா கோவப்படுவாங்க அப்படின்னு அந்த இடத்துல சொல்லுறாங்கங்க. நம்ம ஜீவாவின் அப்பா ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா எல்லாருமே பயந்து நடுங்குறாங்க. ஆனால் நம்ம மீனாட்சி இதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் பார்த்துக்கிட்டேன், நான் டீல் பண்ணிக்கிட்டேன் அப்பத்தாவை அப்படின்னு அப்பத்தாவின் கோபத்துக்கு சரியான ஆப்பு வச்சு விட்றாங்க. நம்ம அப்பத்தாவுக்கு காப்பி கொண்டு மீனாட்சி காலையில் போகிறாங்க. அப்பத்தா, நான் உன்கிட்ட கேட்டேனா, இது எதுக்காக நீ இப்போ இந்த காப்பியை கொண்டு என் முன்னாடி நிற்க அப்படின்னு கேட்டு அந்த காப்பி அப்படியே தூர தள்ளி விட்டு இப்போ எல்லாத்தையும் தொடச்சி க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்ல நேரம், தள்ளி விட்டது யார் அப்பத்தா? நீங்கள் தானே, அப்போ நீங்கள் தான் செய்யணும், செய்யுங்க அப்படின்னு ஒரு துணியை கொண்டு கொடுத்து நம்ம மீனாட்சி அப்பத்தாவை தரையை துடைக்க வைக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு ஆச்சரியமாக நிற்கிறாங்க மொத்த குடும்பமும். அதை பற்றி தாங்க இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம்ம அதிரடியான பரபரப்பு கட்டம் அப்படின்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம ஜீவாவுக்கும் மீனாட்சிக்கும் கல்யாணம் முடிஞ்சு அவங்க கணவன் மனைவியாக வீட்டுக்குள்ளே அடி எடுத்து பண்ணிட்டு இருக்கோமோ, இந்த சைடு பார்த்தா நம்ம ஆதிக்கு குறுகுறுன்னு இருக்க முடியாமல் இருக்குது. ஏன்னா மீனாட்சி நம்ம கல்யாணம் பண்ண நினச்சோம், அவன் ஜீவா கொத்திட்டு போயிட்டான். இப்போ 2 பேரும் சேர்ந்து வாழக்கூடாது, எதையாவது பண்ணணும். ஆனால் என்னால் இந்த ஜீவா உயிரோடு இருக்கிறதையே ஜீரணிக்க முடியாது, ஜீவாவுக்கு கதையை முடிச்சே ஆகணும் அப்படின்னு கையில் கத்தியோட கொந்தளிச்சு நம்ம மீனாட்சி இருக்க வீட்டுக்கு அதாங்க நம்ம ஜீவாவின் வீட்டுக்கு நுழைஞ்சிறாங்க அந்த ஆதி. இந்த சைடு நம்ம மீனாட்சியும் ஜீவாவையும் பார்க்குறாங்க. தனித்தனியாக 2 பேரும் படுத்திருக்காங்க. இது சரியான வசதி தான். அவனை இந்த கத்தியை வச்சு குத்தி கொண்டுற வேண்டியதான் அப்படின்னு அந்த இடத்துல ஸ்கெட்சை போட்டு அடிக்கிறாங்க. நம்ம ஆதி கையில் கத்தியோடு நுழைஞ்சிருக்காங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம ஜீவா இந்த ஆதியின் பிடியிலேருந்து தப்பிறாங்க அப்படின்னே சொல்லலாங்க. அதோட பார்த்தோன்னா நம்ம மீனாட்சி நம்ம சொல்லுறாங்க ஜீவா கிட்ட, இந்த பாரு, நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்ட, இப்படி ஒரு சாக்கை வச்சு நம்ம 2 பேரும் கணவன் மனைவி அப்படின்னு காலம் ஃபுல்லாக என் கூட ஒட்டிடலாம் இருந்துடலாம் அப்படின்னு நீ நினைக்காத. உனக்கு நான் 3 மாதம் கெடு தந்திருக்கேன், நீ அதுக்குள்ளே திருந்தி ஆகணும். நீ திருந்தி இல்லைன்னா அக்டோபர் 1ஆம் தேதி கரெக்டாட்டு அந்த 90 நாட்களுக்குள்ளே நீ திருந்தலைன்னா இந்த தாலியை தூக்கி உன் மூஞ்சில் எரிஞ்சுக்கிட்டு நான் இந்த வீட்டை விட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்ல நேரம், என்ன மீனாட்சி, என்னை பற்றி இவ்வளோதான் நீ நினச்சி புரிஞ்சுக்கிட்டியா? கண்டிப்பாக நீ என்ன புரிஞ்சுக்கிடுவ. அக்டோபர் 1ஆம் தேதிக்குள்ளே என்னை கணவனா நீ ஏற்று என் கூட வாழ ஆரம்பிச்சிருப்ப. இதுதான் நடக்க போகுது, எனக்கு என் மேலே நம்பிக்கை இருக்குது அப்படின்னு அந்த இடத்துல நம்ம ஜீவா சொல்லுறாங்கன்னு சொல்லலாம். இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம ஜீவா மீனாட்சி இந்த பாரு, தனித்தனியாக தான் படுக்கணும் அப்படின்னு தனித்தனியாக ஜீவாவும் மீனாட்சியும் படுத்திருக்காங்க. அதே இந்த சைடு நம்ம மீனாட்சி, இனி தான் என் ஆட்டம் இந்த வீட்டில் ஆரம்பமாகுது. எங்கள் அக்காளுக்கு முறைப்படி கிடைக்கக்கூடிய உரிமைகள் எல்லாத்தையும் நான் வாங்கி கொடுக்கணும். எங்கள் அக்கா பாவம், அவள் வாயை திறந்து எதுவும் கேட்டுக்கிட மாட்டான். ஆனால் தேவியும் அப்பத்தாவும் சேர்ந்து என் அக்காவை படாத பாடுபடுத்துவாங்கள்ல, அவங்களுக்கெல்லாம் நான் வேட்டு வைக்கணும். அதுக்காகவாது இந்த 90 நாளைக்குள்ளே நான் எங்கள் அக்காளுக்காக உரிமைக்கே போராடி பெற்று கொடுத்துக்கிட்டு நான் இந்த வீட்டை விட்டு கிளம்பிடணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. அதே நேரத்தில் பார்த்தோன்னா காலையில் விடிஞ்சதுமே நம்ம மீனாட்சி குளிச்சுக்கிட்டு சாமியை பூஜை போட்டுட்டு இருக்காங்க. ஐயையோ, எங்கள் அம்மாவுக்கு இதை கண்டாவலே பிடிக்காதே, இப்போ ஒன்றும் விட மாட்டாங்க மீனாட்சி, ஏன் இப்படி இந்த சாம்பிராணியெல்லாம் காலையிலே போட்டு வச்ச,
இது வந்து போட்டாதே எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சா அவ்வளோதான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல இந்த வயசுலேயும் நம்ம ஜீவாவின் அப்பா வந்து அவங்க அம்மாவுக்கு பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அதே நேரத்தில் நம்ம மீனாட்சி, என்ன மாமா நீங்கள் இப்படியெல்லாம் பயப்படுறீங்களா, என்ன ஆனாலும் சரி அப்பத்தாவை நான் சமாளிச்சுக்கிட்டேன் அப்படின்னு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் அழகாக காப்பி போட்டு நம்ம அப்பத்தாவுக்கு கையில் கொண்டு கொடுக்குறாங்க. அப்பத்தா இன்னாங்க காஃபி. என்னடி எனக்கு நீ காப்பி கொண்டு, உன் கையிலேருந்து காஃபியை கூட நான் குடிக்க விரும்பலை அப்படின்னு வந்து காப்பியை வாங்கி அப்படியே தூர ஊற்றுறாங்க அப்பத்தா. ஒரு கட்டத்தில் இந்த பாரு கீழே கொட்டி கிடக்க காஃபியை எல்லாத்தையும் நீ ஒரு துணியை வச்சு தொட அப்படின்னு சொன்னார. என்ன அப்பத்தா, நான் துணியை வச்சு துடைக்கணுமா? கீழே காப்பியை கொட்டுனது யாரு? நீங்கள் தானே. அப்போ நீங்கள் தான் துடைக்கணும். இன்னாங்க துணி அப்படின்னு வந்து நம்ம அப்பத்தா கிட்ட துணியை கொண்டு கொடுத்து வேறு லெவல் பெர்ஃபார்மன்ஸ் மீனாட்சி வந்து பண்ணுறாங்க. அதே நேரத்தில் பார்த்தோன்னா ஒழுங்கா கீழே கொட்டின காப்பி நீங்கள் தூர ஊற்றுனது, நீங்கள் தான் துடைக்கணும். இதை வேறு யாரையும் வச்சு துடைக்க முடியாது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம மீனாட்சி அப்பத்தாவின் ஆணவம் அகங்காரம் அது எல்லாத்தையும் அடக்கிட்டாங்க. இதை பார்க்குறாங்க தேவி. என்னடா கூத்த இருக்கு, அப்பத்தாவையே வேலை வாங்குறா இந்த மீனாட்சி, நல்ல வேலை நம்ம தட்டி விடல கோபத்தில் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் தொடச்சிக்கிட்டு அப்பத்தா அப்படியே மூச்சு வாங்கி நிற்கிறாங்க. இந்த மீனாட்சியை சும்மா விட மாட்டேன், என் வீட்டுக்குள்ளே இருந்துட்டு என்ன அதிகாரம் பண்ண அளவுக்கு இவ போயிட்டல, இவளை விடக்கூடாது, போனால் போவட்டு. அந்த வழங்காத்தவனுக்கு வழங்காத்தவன் இவன் கழுத்தில் தாலியை கட்டிட்டானே, அதுக்காக வீட்டுக்குள்ளே அலோ பண்ணா இவ எனக்கு பேரில் இருக்க வீட்டுக்கு என்னையே சோதிக்கலவா நான் வந்து துடைக்கணும் அப்படின்னு சொன்னாலா. தேவி இவ சரியான ஆட்டக்காரிடி இந்த மீனாட்சி, அவளை எப்படி ஆட்டி வைக்கணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம தேவி கூட வந்து யோசிக்கிறாங்கன்னு சொல்லலாம். இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம வாசுதேவனுக்கு அப்படா இப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருக்குது. எங்கே எனக்கு கூட்டு சுமதிக்கு தெரிஞ்சு சுமதி மூலமாக ரம்யாவுக்கு தெரிஞ்சு விஸ்வரூபம் எடுத்திருக்கோம் அப்படின்னு வந்து நினச்சோம். நல்ல வேலை இந்த கல்யாணம் நின்னதில் நம்மளுக்கு தான் நல்ல விஷயம் நடந்திருக்கு. என்னைக்குனாலும் சரிதான் இந்த சுமதியோட ஃபேமிலி நம்மளுக்கு யமனா வந்து நிற்கும். இந்த மீனாட்சியன் தேனு இவங்க எல்லாமே ஒரு ஆதாரம். கண்டிப்பாக நான் தான் அவளுக்கு அப்பா அப்படின்னு வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப காலம் ஆகாது. அதுக்குள்ளே ஏதாவது பண்ணணும். நிரந்தரமாக எனக்கு வந்து இந்த சொத்து ஆஸ்தி அந்தஸ்து எல்லாத்தையும் நிரந்தரமாக அனுபவிக்கணும் அப்படின்னா ஏதாவது பண்ணணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வாசுதேவன் இந்த சுமதி கதையை முடிச்சு ஆகணும். இப்போதைக்கு இந்த சுமதிக்கு தான் என்னை பற்றிய ரகசியம் வந்து தெரியும். என்னை பார்த்தா அவள் கண்டுபிடிச்சிடுவா, இந்த மீனாட்சியின் தேனும் கண்டுபிடிக்கலாம். அப்போ நான் சுமதிக்கு கதையை முடிக்க போகிறது நான் தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வாசுதேவன் கையில் கத்தியோடி சுமதி கதையை முடிக்க தயாராகிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த சைடு நம்ம மீனாட்சி வந்து அப்பத்தாவை எப்படி அடக்கி எங்கள் அக்காளுக்குள்ள உரிமையை வாங்கி கொடுக்கணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு வந்து தேனுக்காக வந்து குரல் கொடுத்து போராடுறாங்க அப்படின்னே சொல்லலாங்க.